யாழில் படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் போலீசாரிடம் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை. மகனின் நோயை குணப்படுத்த 13 வயது மகளுக்கு தாய் நடத்திய பெரும் கொடூரம். காதலனுடன் அரங்கேற்றிய சம்பவம். அமெரிக்க ராணுவம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. உலகின் எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போட்ட ட்ரம்ப் புதிய அச்சுறுத்தல். தமிழர் பகுதியில் கனடா செல்ல காத்திருந்த மைத்துனர் செய்த மோசமான செயல். இன்று 4 லட்சத்தை கடந்தது தங்கத்தின் விலை. கிணற்றில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட பெண், சந்தேக நபர்களுக்கு நீதிமன்ற உத்தரவு. வீடொன்றில் அதிர்ச்சி சம்பவம், ஆணும் பெண்ணும் சடலமாக மீட்பு. பெரியாணியில் இறைச்சி இல்லை, கலைவரமான உணவகம் சட்டத்தரணி மீது தாக்குதல். ஆள் அடையாளம் தெரியாமல் மாறிப்போன பிள்ளையார். யாழில் சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பிக்கு, நீதிமன்றம் காட்டிய அதிரடி நடவடிக்கை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேரழிவை சந்திக்கும், ஈரான் கடும் எச்சரிக்கை. கிளிநொச்சியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட டிப்பர் வண்டிகள். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மருமகனால் படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தன் கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் உள்ளிட்ட தடய பொருட்களை நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவப்பீட விரிவுரையாளர் கொலை வழக்கு நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் குடும்பத்தினரின் நலன் சார்ந்து மன்றில் தோன்றி தனது சமர்ப்பணங்களை முன்வைத்த போதே எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் நான் முன்னிலையாகவில்லை. பாதிக்கப்பட்டவர் தரப்பு சார்பில் முன்னிலையானேன். அது தொடர்பில் நீதிமன்ற வழக்கேடுகளில் தெளிவாக இருக்கிறது. ஆனால் நான் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையானதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியானதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். யார்கண்டில் மகனின் நோயை குணப்படுத்துவதற்கு தனது 13 வயது மகளை பலியிட்ட தாய் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. யார்கண்டின் கசாரிபாக் மாவட்டத்தில் உள்ள குசும்பா கிராமத்தில் இந்த கொடூரம் இடம்பெற்றது. கிராம மக்கள் ராம நவமியை கொண்டாடி கொண்ட போது சிறுமி காணாமற் போவதாகவும் மறுநாட்காலை பள்ளிக்கருகில் மூங்கில் காடனில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறுமியின் 35 வயது தாய் அளித்த புகாரின் பேரில் விசாரணைகள் ஆரம்பமானது. தாயின் வாக்குமூலத்தில் இருந்த முரண்பாடுகளை வைத்து போலீசார் உண்மையை கண்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் எஞ்சியுள்ள உட்கட்டமைப்புகளை அழிக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க ராணுவம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஈரானின் புதிய தலைமை பீடத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். உலகின் மிக பெரும் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த எமது ராணுவம் ஈரானில் எஞ்சியுள்ளவற்றை அழிக்கும் பணிகளை இன்னும் தொடங்கக்கூட இல்லை. அடுத்து பாலங்கள், அதைத் தொடர்ந்து மின் உற்பத்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்படும். ஈரானின் புதிய ஆட்சி தலைமை என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்துள்ளது. அது மிக விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் அதில் பதிவிட்டுள்ளார். இலங்கை, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை கைது செய்வதற்காக திருகோணமலை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தனது மைத்துனருக்கு கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக திருகோணமலை சீனாவரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திருகோணமலை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்தார். குறித்த சந்தேக நபர் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் கிண்ணியா நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளதோடு வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு மற்றும் மொரட்டுவை பகுதிகளைச் சேர்ந்த 47 வயதான ஒருவருக்கு இவ்வாறு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை 1000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார காரணிகள் மற்றும் டொலரின் பெறுமதி மாற்றங்களுக்கு அமைய உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் இவ்வாறான தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருகிறது. 24 கேரட் தங்கம் 1 பவுன் 1000 ரூபாவால் அதிகரித்து 4 லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 1000 ரூபாவால் அதிகரித்து 3,68,000 ரூபாவாக விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணறொன்றில் இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட காஞ்சரங்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரின் 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய கணவரின் சகோதரர் மற்றும் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் முச்சக்கர வண்டி சாரதி ஆகியோருக்கு இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொள்ளையிடப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே விளக்கமறியலில் இருந்த 2 நகையக உரிமையாளர்களும் தொடர்ந்து 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கொள்ளையர்களுக்கு மருந்துகளை வழங்கிய குற்றச்சாட்டில் கொழும்பு வத்தளை பகுதியில் வசிக்கும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையின் தடுப்பு காவலில் 3 நாள் வைத்து தொடர்ந்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை கொண்டு சந்தேக நபர்களை அடையாளம் காணும் ஆள் அடையாள அணிவகுப்பு இன்று நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காலி தெலிகொட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மற்றொரு பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் லக்னோவில் உள்ள ஒரு உணவகத்துக்கு வழங்கப்பட்ட பிரியாணியில் இறைச்சி துண்டு தொடர்பாக ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சண்டையில் வாடிக்கையாளர் ஒருவரும் அவருக்கு உதவ முயன்ற சட்டத்தனி ஒருவரும் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் லக்னோவில் உள்ள உணவகத்துக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் தமக்கு வழங்கப்பட்ட பிரியாணியில் இறைச்சி துண்டு இல்லை என்று கூறி அதை மாற்றி தருமாறு கேட்டுள்ளார். இது தொடர்பாக அவருக்கும் உணவக ஊழியர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. உணவக உரிமையாளரும் அங்கிருந்த சுமார் 10 முதல் 12 ஊழியர்களும் இணைந்து அந்த வாடிக்கையாளரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது அங்கிருந்து சட்டத்தரணி ஒருவர் தடுத்து நிறுத்த முயன்றபோது அவரும் கடுமையாக தாக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என லக்னோ காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த உள்ளதாக பிபுத்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய அம்மன்பிள்ளை தெரிவித்தார். அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பு நடத்திய சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையில் தண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமியொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்குவே எதிர்வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவல்குழி விகாரைக்கரையில் வசிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் அண்மையில் வீட்டு தேவைக்காக விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்கச் சென்றார். அதன்போது அங்கிருந்த பௌத்த பிக் ஒருவர் அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புரிய நோக்கில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டு அவர் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். குறித்த வழக்கு நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரானின் இராணுவ திறனை முழுமையாக மதிப்பிட தவறிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேரழிவுகரமான தாக்குதல்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அமெரிக்கா அவமானப்பட்டு இழிவடைந்து நிரந்தரமான வருத்தத்துக்கு ஆளாகி சரணடையும் வரை இந்த போர் தொடரும் என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணு ஆயுதம் வைத்திருப்பதாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போர் 1 மாதத்தை தாண்டியுள்ளது. ஆனாலும் போர் நிற்பதில்லை. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை குறிவைத்தும் ஈரான் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணல் ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டனர். விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை 3 மணியளவில் குறித்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது 4 டிப்பர்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டு தர்மபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.